Hello friends, welcome to my channel Cute Vlogs Kavi. இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் காட்ட போறேன். அது என்னன்னா நம்ம Valentine's Day க்கு gift card நம்ம கடையில வாங்காம வீட்லயே அப்படி ரொம்ப சிம்பிளா ரொம்ப அழகான ஒரு greeting card மாதிரி நம்ம செய்யிறது எப்படின்னு தான் நான் வந்து செஞ்சு காட்ட போறேன். இதுக்கு மொத்தமாவே பாத்தீங்கன்னா 2-3 ஐட்டத்திலே நம்ம இந்த greeting card செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு தேவையானது நீங்க ஸ்டேஷனரியில போயிட்டு ஒரு சார்ட் பேப்பர் திக்கான அந்த ஒரு கார்ட்போர்ட் ஷீட்ஸ் மாதிரி சார்ட் பேப்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் நிறைய கலர்ஸ் இருக்கும். அதில் எஸ்பெஷலி நீங்கள் வந்து டார்க் கலர் எடுக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு வந்து இந்த டார்க் ப்ளூ இந்த பீகாக் ப்ளூவில் எதை எடுக்கிறதுன்னு சூஸ் பண்ணி தான் சரி நான் வந்து இந்த பீகாக் ப்ளூவே எடுத்துக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து ஒயிட் கலர் மட்டும்தான் இருக்குது, கலர்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த ஒயிட் கலர்லேயே நீங்கள் பெயிண்டிங் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச கலரில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கொயராக இருக்க கார்ட்போர்டை வந்து நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் பீஸ்க்காக அதை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இதை நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணணும், பாதியாக மடிக்கணும். ஸோ நீங்கள் ஸ்கொயராக இருக்கும்போது மடிச்சிங்கன்னா இன்னும் நீட்டாக வரும். ஸோ நான் வந்து ஒரு 6-7 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் வச்சு இந்த ஒரு சைடை நான் அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். பிகாஸ் எனக்கு இந்த பீஸ் வந்து எனக்கு வந்து ஃபோல்ட் பண்ண கரெக்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு தேவையான க்ரீட்டிங் கார்டு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அண்ட் கட் பண்ண பீஸ் கூட ஃப்யூச்சரில் வேறு எதுக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம், அதை நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க. 10 நிமிஷத்தில் கடையில் போய் வாங்கி கொடுத்துடலாம். பட் நம்மளே இதுக்கு வீட்லேயே டைம் அண்ட் எஃபர்ட் போட்டு செய்கிறப்ப தான் அதுக்கு இன்னும் வேல்யூ ஜாஸ்தி. அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து கொஞ்சம் முன்னாடியே சென்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு ஒரு 4-5 நாள் டைம் எடுத்து கூட இந்த கார்டு செய்யலாம். அதுக்கு தான் நான் கரெக்டான அந்த வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நான் சென்ட் பண்ணல இதை. அண்ட் அதே மாதிரியே இப்போ அந்த கார்டு இப்போ கட் பண்ண போர்ஷனில் லட்டுமா கத்தக்கூடாது. இப்போ அதுக்கு தான் இப்போ நீங்கள் அந்த கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிடில் போர்ஷனில் ஒரு லைன் வரைஞ்சிட்டு அதை அப்படியே பாதியாக நம்ம கரெக்டாக ஃபோல்ட் பண்ணணும். இப்போ நமக்கு இந்த கார்டு இந்த வாட்டத்தில் இப்போ ரெடி ஆகிருக்கு பாருங்கள், இந்த மாதிரி பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி நோட்ஸ், இது நீங்கள் ஸ்டேஷ்னரி கடையில் கூட கிடைக்கும். அது ஆல்ரெடி என்கிட்ட இது இருக்குது. ஐவரியில் இருக்கவே க்ரீனுக்கு கொஞ்சம் அழகாக கான்ட்ராஸ்டாக இருக்கும். இது வேணால் நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் இது நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் A4 ஷீட்ஸ் கூட எடுத்துக்கலாம், அதுவும் ஒயிட் கலர் தான், அது கூட உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஹார்ட்டின் வரைஞ்சிட்டு மொத்தமாக ஒரு 5-6 பேப்பருக்கு சேர்த்து இந்த மாதிரி கட் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு நிறைய ஹார்ட்ஸ் இதில் எனக்கு இப்போ கிடச்சிரும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ ஒன்று A4 ஷீட் அப்படி இல்லைனா சார்ட் பேப்பர் ஏதாச்சும் ஒன்று ஒயிட் கலரில் உங்ககிட்ட அந்த சார்ட் பேப்பர் இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைனா A4 ஷீட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். லட்டுமா சத்தம் போடாதமா, ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கார்டுக்கு ஏற்ற மெஷர்மெண்ட்டில் நீங்கள் அழகாக அதை வந்து பாதியாக கட் பண்ணி 2 சைடும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை ஒரு சைட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு சைட் நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோஸ் கூட நீங்கள் கார்ட் ஃபோட்டோ கூட ஒரு சைட் நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம், ஒரு சைட் பேப்பராக ஒட்டிக்கலாம். இல்லை நான் 2 பக்கமும் நல்லா எழுத போகிறேன், பாதி இடத்துல திட்ட போகிறேன், எனக்கு நிறைய கண்டென்ட் வேணும்னா கூட நீங்கள் 2 சைடும் நீங்கள் வந்து பேப்பராகவே ஒட்டிக்கலாம். நானும் 2 சைடும் பேப்பர் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த வாட்டத்தில் தான் இப்போ நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ இதே பேட்டர்னில் அப்படியே நான் வந்து ஒட்டிட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அண்ட் யூஸ்வலாக நீங்கள் வந்து ஒரு க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அதை கையில் தேய்க்காதீங்க. உங்களுக்கு அந்த கம்ஸ் வந்து வெளி இடத்துல கூட உங்களுக்கு கார்டு வெளியே வரும். ஸோ நீங்கள் ஒரு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரு ஒயிட் ஷீட் வச்சுட்டு ஒரு வெயிட்டான ஆப்ஜெக்டை வச்சு நல்லா அயன் பண்ணுற மாதிரி நல்லா அழகாக தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக வந்து அந்த க்ளூ அந்த கம் வந்து அழகாக ஒட்டும். உங்களுக்கு இதே கையில் ஒட்டும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஏர் பபிள்ஸ் அங்கங்கே காற்று உள்ளே போக சான்சஸ் இருக்குது. இப்போ அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை டச் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. அது நல்லா ட்ரையாக அது காயட்டும். அதுக்கப்புறமா பின்னாடி நம்ம வேறு டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா பேக் சைடு வந்து என்கிட்ட ஆல்ரெடி ஒரு சில ஸ்டிக்கர்ஸ், அதாவது இந்த ஸ்டோன்ஸ் மாதிரி ஸ்டிக்கர்ஸ் மாதிரி ஆல்ரெடி கொஞ்சம் வச்சுருக்கேன். அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து கேர்ள்ஸ் வந்து இந்த பிந்தி வைப்போம் பார்த்தீங்களா, அந்த பொட்டு வைக்க பாருங்கள், நம்ம அதில் வந்து கொஞ்சம் ஸ்டோன் பொட்டெல்லாம் கூட நிறைய வச்சுருப்போம். நம்ம அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கலர்ஸ் ஏதாவது பார்த்து கூட இந்த மாதிரி நான் ஒட்டுற மாதிரி நீங்கள் இந்த டிசைனில் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி எதுவுமே உங்ககிட்ட இல்லைன்னா கூட உங்ககிட்ட ஒரு கிளிட்டரிங் பென்னோ இல்லை பெயிண்டிங் ஏதாவது இருந்தால் கூட இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி அழகாக அங்கங்கே ரவுண்டாக ஒரு சில கலர்ஸில் கூட நீங்கள் வேணா அப்படியே பெயிண்டிங்கில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம க்ரீனிங் கார்டோட ஃப்ரண்ட் பேஜ், அதை நம்ம டாப்பில் அந்த டிசைன் பண்ணுறதுக்காக ஒரு சில ஹார்ட்டின்லாம் கட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த பேஜ் தான் இப்போ நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம டெக்கரேட் பண்ண போகிறது. ஃபஸ்ட்டு நான் இப்போ ஒரு டிசைன் இப்போ நான் செட் பண்ணி பார்க்குறேன். இந்த சைடில் ஒரு 3 ஹார்ட், இந்த சைடில் ஒரு 2.
ஃபஸ்ட்டு இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா இதை அப்படியே நம்ம இதே வாட்டத்தில் கம் போட்டு நம்ம க்ளூ வந்து பேஸ்ட் பண்ணி இப்போ ஒட்டிடலாம். ஸோ இந்த டிசைனே எனக்கு பிடிச்சி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து ப்ரஷில் வந்து கம் போட்டுட்டு இப்போ இதை அப்படியே 4 ஹார்ட்டின் இப்போ ஒட்டிட்டேன். அண்ட் இதே மாதிரி எல்லா ஹார்ட்டினும் இதே வாட்டத்தில் அப்படியே நான் வந்து பேஸ்ட் பண்ணிடலான் இருக்கேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட இந்த ஸ்டிக்கி நோட்ஸில் இந்த மாதிரி ஐவரி இல்லைனா கூட ஒரு நார்மல் A4 ஷீட்டில் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணால் கூட உங்களுக்கு டார்க் கலருக்கு ஒயிட்டும் நல்லா கான்ட்ராஸ்ட்டாக நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா நம்ம ஏதாச்சும் ஒரு பெயிண்டிங் எதர் ஒயிட் கலரோ இல்லை எல்லோ இல்லை கோல்டன் கலரில் ஏதாச்சும் ஒரு பெயிண்ட், அதாவது அந்த க்ரீனுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு லைட் கலர் பெயிண்டிங் வச்சு ஏதாவது ஒரு கோட்ஸ் ஒரு வாசகம் மாதிரி ஏதாவது சும்மா ஒரு 2 வார்த்தையில் முடிகிற மாதிரி ஒரு வேலண்டைன் க்ரீட்டிங் கார்டு எப்படி நம்ம டாப்பில் ப்ரெசென்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஏதாச்சும் சும்மா நீங்களாக பிடிச்ச மாதிரி எழுதிக்கோங்க இதில். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம சர்ப்ரைஸாக பண்ணுறதுனால வீட்டில் இது யாரும் இல்லாத டைமில் தான் இந்த கார்டு நம்ம எடுத்து நம்ம செய்யவே முடியும். இது மற்ற விலாக்னால் நம்ம மற்றவங்க முன்னாடியே பண்ணலாம். பட் இது வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுன்றதுனால நம்ம சீக்கிரட்டாக நம்ம தனியாக செஞ்சிட்ருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் முடிச்சுட்டு ஒரு 2 டாட் ஒரு 3 டாட் மாதிரி அப்படியே வச்சுக்கோங்க. அண்டு ஃபினிஷிங்கில் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அது முடிச்சுட்டு கூட ரெட் கலர் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. ரெட்டு இல்லை பிங்க் எது வேணாலும் இருந்தாலும் சும்மா ஒரு ஹார்ட்டின் மாதிரி ஒரு ப்ரஷ்ஷிலே சும்மா நீங்கள் லைட்டாக ட்ரா பண்ணி அப்படியே கலர் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே வேறு எந்த டிசைனும் பண்ணாதீங்க, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா அது ட்ரை ஆகட்டும். இப்போ பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பெயிண்ட் எல்லாம் நல்லா காஞ்சு இப்போ ரொம்ப நீட்டாக சிம்பிளாக ஒரு சூப்பரான ஒரு வேலண்டைன் க்ரீட்டிங் கார்டு நம்ம அழகாக இப்போ செஞ்சுட்டோம். இது நல்லா ட்ரை ஆன பிறகு ஒரு டைரிக்குள்ளே வச்சுருங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளாட்டாக ஆகிடும் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்குள்ளே. இப்போ 2 சைடும் நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கவே நிறைய கண்டென்ட் நல்லா அழகாக எழுதலாம் நம்ம. ஸோ நம்ம வீட்டில் செஞ்சு ப்ரெசென்ட் பண்ணும்போது அதோட மதிப்பே தனி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை பாய். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை ஒரு 7 நிமிஷம் பொறுமையாக பார்த்ததுக்கு பை பாய்.